அனைவருக்கும் வணக்கம். மை வி3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது ஒரு தனிநபர் வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அவர் ஏதோ தனக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற காழ்ப்புணர்ச்சியில் இதை பண்ணலை. எவனோ அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் இதை பண்ணலை. மக்கள் யாரும் பாதிச்சிடக்கூடாது, பொதுமக்கள் அவதிப்படக்கூடாது. ஏற்கனவே பல நிறுவனங்கள் இது மாதிரி மோசடி செஞ்சு எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தைமார்கள், பாட்டிமார்கள், கிழவிமார்கள் எல்லாம் கதறி கதறி அழுவுறதை பார்த்து பொறுக்காமல் இந்த நிறுவனமும் இப்படி ஏமாற்றிட்டு போயிடக்கூடாது, மக்கள் யாரும் இப்படி பின்னால் புலம்பக்கூடாது, வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பொதுநல வழக்காக தான் அவர் தொடுத்திருக்காரு. இதை புரிஞ்சிக்காம இந்த முட்டாள் பசங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அங்கே வந்த கூட்டமெல்லாம் ஒன்றும் இந்த தேச விடுதலைக்காக வந்த கூட்டம் இல்லை. அதே நேரத்தில் இவர்களை ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இன்றைக்கி நல்ல சாப்பாடு போடுறானே அப்படின்னு சொல்லி தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு மீன் கொக்கியில் மாட்டிக்குதே, அந்த மாதிரி அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு கொக்கியில் மாட்டுறதுக்காக இந்த மக்கள் கூட்டமாக கிளம்பி கோயம்புத்தூர் போயிருக்காங்க. இவங்கெல்லாம் ஏற்கனவே வருமானம் பார்த்துட்ருக்கிறவங்க. இவங்களுக்கு வருமானம் எப்படி வருது, எப்படி இது ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வழக்கு போட்டவர் சொல்லுவார். அதை கொஞ்சம் தெளிவாக கேட்டுவாங்க. நாங்கள் 2019 6 லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம். அதில் 6 கம்பெனிகள் மோசடி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த அரசாங்கம் அன்றைக்கி நடவடிக்கை எடுக்கலை. 2019 கொடுத்தோம். 2020 அந்த 6 நிறுவனமும் மோசடி செஞ்சுக்கிட்டு போனாங்க. இப்போ இவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா இந்த மை வி3 ஆட்ஸ் பற்றி எனக்கும் ஒரு நண்பர் சொன்னார். இப்போது நீங்கள்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, உங்களுக்கு பின்னாடி சேர்றவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பணத்துக்காக மக்களை ஏமாற்றணும், ஏமாற்றி தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நான் எந்த இடத்துலையும் போக மாட்டேன். எப்போவும் அந்த எண்ணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை தட்டி கழிச்சிட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் ஏதோ பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஆனால் நீங்களும் ஒரு நாள் சிக்கிட்டு என்கிட்ட அழுவீங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரைய பொறுமையாக தாட்டி விட்டுட்டேன். அந்த நேரத்தில் அவர் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, இதில் எப்படி பணம் வரும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த வழிமுறையெல்லாம் நானும் செஞ்சு பார்த்தேன், எப்படித்தான் இதில் பணம் வருது அப்படின்னு. அது செஞ்சு பார்க்கும்போது உண்மையிலேயே அது எல்லாமே தவறானதாக இருந்தது. அதை விலைக்கு சொல்லணுன்னா இன்னும் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான வேலை அது. அவங்களுக்கு என்ன ஒரு விளம்பரத்தை பார்த்தா 7 ரூபா தரான், 3 ரூபா தரான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர, அதை பார்க்க வச்சுட்டு உங்களுக்கு ஏன் பணம் கொடுக்கணும். இப்போது ஒரு சினிமா பார்க்க போனால் அந்த தியேட்டர் முதலாளி நமக்கு பணம் கொடுக்குறானா, இல்லை நம்ம பணம் கொடுத்து தியேட்டரில் படம் பார்க்குறோமா? அப்போ நாம் தான் பணம் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? நடிகர் நடிகைகளுக்கு சம்பளம் போய் சேரணும், அதுக்கு பண்ணின செலவுக்கெல்லாம் நாம் பணம் கொடுக்கணும். ஒரு சினிமா எடுக்கிறதுனா கேமரா வேணும், அதுக்குண்டான பொருள் வேணும். அப்போது இந்த பொருள் சேதம், அந்த நடிகர் நடிகைகளுக்கு சம்பளம், கேமரா வாடகை, இதுக்கெல்லாம் சேர்த்து தான் நாம் டிக்கெட் வாங்குகிறோம். ஆனால் இங்கே ஒரு விளம்பரத்தை பார்க்குறதுக்காக நமக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கேருந்து கிடைக்கும்? அப்போது இது இன்னும் விரிவாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக இதை பற்றின ஒரு நல்ல வீடியோவாக போடுறேன். ஆனால் இது தவறு அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தவறான தொழில், இதில் யாரும் இறங்க வேண்டாம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் போட்ட இந்த ஒரு கூட்டம் இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆகிக்கிச்சு. இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்க, அப்போ எதுவும் தப்பு இல்லை போல் அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்த்து யாரும் சேர வேண்டாம். இப்படியான நிறுவனங்கள் எப்போ ஏமாத்தும்னு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ஏமாத்துறவனுக்கு தான் தெரியும். எப்போ ஏமாத்தலான்னு அவன் தான் ஒரு முடிவெடுத்து வச்சுருப்பான். இப்போ இறுதியாக சொல்ல வர்றது என்னென்னா, கோயம்புத்தூரில் இத்தனை பேர் கூடியிருக்கிறாங்களே, அப்போ இத்தனை மக்கள் இதில் சேர்ந்துருக்கிறாங்க, நம்மளும் சேருவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரும்.
தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இது முற்றிலும் தவறானது. இந்த கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஒரு கூட்டத்தை பார்த்து நீங்கள் போகாதீங்க. நீங்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா மனநல காப்பகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக இருப்பாங்க. கூட்டமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே அவங்கெல்லாம் தெளிவானவங்க, சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு யாரும் தவறான முடிவுக்கு போக வேண்டாம். இந்த கூட்டமும் நாளைக்கு ஏமாற போகிற ஒரு கூட்டம். அதனால் புதுசாக யாரும் இப்படி இணைய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி இந்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு முன்பகையும் இல்லை. நன்றி, வணக்கம்.